ஜோதிடம் அப்படிங்கிறது ஒருத்தர் பிறந்த தேதி பிறந்த நேரமை வச்சு கணிக்கக்கூடிய விஷயம். இப்போ இருக்க காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நேரம் பார்த்து சிசேரியன் பண்ணுறாங்கல்ல. ஸோ ஒரு குழந்தைய வந்து சிசேரியன் பண்ணி நல்ல நேரத்தில் எடுத்துட்டா அந்த குழந்தை நல்லா இருக்கும். இது இயற்கைக்கு எதிரானதாக இருக்காதா? அப்போது அந்த குழந்தை வந்து இந்த உலகத்துக்கு வர்ற டைம், இயற்கையாக வர டைம் தான் ஜாதகம் குறிக்கணும். இது சரியா? சிசேரியன் பண்ணி வர குழந்தை அவங்களோட ஜாதகம் எப்படி பார்க்கணும்? சிசேரியனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண், அந்த குழந்தை பெற்றுக்கிற பெண்ணுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கர்ம வினை அவங்க குழந்தை புத்திர பேர் அடையும் போது அவங்களுக்கு வந்து இந்த சிசேரியன் மூலமாக குழந்தை பெற்றுக்கொண்டுங்கிற அமைப்பு இருக்கும். அது வந்து மாந்தி தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷம் இருந்தால் தான் அவங்க சிசேரியனுக்கு ஆட்படுவார்கள். அது எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரிதான். அவங்களுடைய அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மாந்தி தோஷங்கிற அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு சிசேரியன் மூலியமாக தான் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூட அமைப்பே இருக்கும். அதனால தான் அவங்க சிசேரியனுக்கு தள்ளப்படுறது. குழந்தை பிறந்தவருக்கு ஜாதகம் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாந்தி கரெக்டாக வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கும், இல்லை லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து இருக்கும். லக்னத்தில் மாந்தி இருக்கிறவர்கள் சிசேரியன் மூலமாக பிறந்தவர்கள் அர்த்தம். அதனால நீங்கள் சிசேரியனுக்கே நேரம் குறிச்சாலும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியோ 10 நாளைக்கு பின்னாடியோ குறிக்கிறதுங்கிறது அவங்களுடைய கர்மா. இந்த மாதிரி குறித்து அந்த நேரத்தில் இந்த குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும்போது தான் அதை வந்து உங்களை குறிக்க வைக்கும். அதனால சிசேரியன் மூலியமாக குழந்தை பெற்றாலும் சுகப்பிரசமாக குழந்தை பெற்றாலும் அது எல்லாமே வந்து இயற்கை என்கிற கடவுள், இந்த பிரபஞ்சம் தீர்மானிப்பது. அதனால சிசேரியன் மூலமாக குழந்தை பெற்று அதுக்கு நேரம் குறித்து இவங்க எடுத்துக்கிறது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. அதற்காக அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறிடாது சார். அப்படின்னா நிறைய பேருக்கு மாந்தி தோஷம் இருக்கா சார்? இல்ல, சிசேரியன் குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிசேரியன் குழந்தைகளுக்கு சிசேரியன்லாம் பிறக்கிறாங்க இல்லையா, ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே நாங்க என்ன சொல்லுவோம்னா இது சிசேரியன் ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம். அது காரணம் லக்னத்திலே மாந்தி இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் 9 கோள்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்ப சிவன் கோயிலுக்கு நீங்க போறீங்க, சிவன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நவகிரகம் இருக்கா? இருக்காது. பெருமாள் கோயில்ல இருக்கும். பெருமாள் கோயில்ல இருக்காது, சிவன் கோயில்ல இருக்கும். அப்ப சிவன் வந்து அழிக்கும் கடவுள். அழிக்கும் கடவுள்ங்கிறதால என்ன பண்றாருன்னா நம்ம பாவ புண்ணிய கணக்குக்கு தகுந்த மாதிரி தண்டனைகளுக்கு கொடுக்கறதுக்காக நவ கிரகங்களை படைச்சாரு. புரியுதுங்களா? பெருமாள் வந்து காக்கும் கடவுள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் வேண்டாம், நான் காத்து ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் 9 அவதாரம் எடுக்கல, 10 அவதாரம் தான் எடுத்தாரு. அந்த 10 அவதாரம்னா என்ன அர்த்தம்னா கோள்கள் மொத்தம் 10. அதுல வந்து பாத்தீங்கன்னா 9 கோள்கள் சனீஸ்வரோட பிள்ளையாக இருக்கக்கூடிய மாந்தியோட சேர்த்து 10. இந்த 10ஐ வைத்துதான் கேரளாவில் கணக்கு போடுவாங்க. இந்த 10 கிரகங்கள் இல்லாம ஜாதகம் கணிப்பது என்பது குற்றம். இங்க வந்து 9 கோள்கள் போட்டு செய்யறாங்க, அது தவறு. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த 10வது அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் மாந்தி. இந்த மாந்தியே மரணத்தை தீர்மானிக்கும். அந்த மாந்தி தான் ஒருத்தோட மரணத்தை தீர்மானிக்கும். அப்ப இந்த கத்தி வச்சு கிழிக்கிறாங்கல்ல சிசேரியன் அப்படிங்கிறதே ஒரு மரண போராட்டம் தான். அதனாலதான் மாந்தி வந்து லக்னத்திலே உள்ள குழந்தை தான் மாந்தி தோஷத்தோட பிறக்கும், அதுதான் சிசேரியனா பிறக்கும். அதனால சிசேரியன் மூலியமா கணக்கிடுறாங்கல்ல, நல்ல நேரம் கணக்கு. இது எல்லாமே இயற்கை தீர்மானிச்ச ஒரு விஷயம். இப்ப சிசேரியன் மூலியமா கணக்கு போடுறாங்க தான். ஆனா வந்து இவங்க 7 மாசத்துல பெத்துக்க சொல்லுங்களேன், சில அரைக்குறையா பிறக்கும் தான். புரியுதுங்களா? இது எல்லாமே அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 7 மாசத்திலே பிறந்தது, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றாங்க. அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் இருந்துச்சு. இப்ப நவீனத்துவம் வந்ததால வந்து பாத்தீங்கன்னா இவங்க அறுத்து எடுத்துக்கிறாங்க. அந்த காலத்திலும் இதே அமைப்பு இருந்துச்சு. இதே அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா வைத்திச்சுனா வந்து வயிற்று வச்சு அழுத்தி அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி பண்ணி எடுப்பாங்க. அது எல்லாமே அந்த காலத்திலயும் இருந்துச்சு. இப்ப நவீனத்துவம் இருக்கிறதால கொஞ்சம் ஈஸியா செஞ்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த காலத்திலயும் இதே சிசேரியன் மெத்தட்ஸ் இருந்துச்சு, வைத்தியக்காரங்களா பண்ணுனாங்க தான். அதே மாதிரி இந்த காலத்திலயும் அது இருக்கு. அதனால சிசேரியன் பண்றதால அவங்களுக்கு ஜாதகம் மாறிடுமா? அதே மாதிரி இந்த நேரம் பார்த்து எடுக்கிறது, இந்த நேரம் பார்த்து எடுத்து இப்படி அவன் பிறக்கணுங்கிறதே தீர்மானிக்கப்பட்டதுதான். அதனால வந்து அதனாலலாம் மாறிடாது. அவங்களுடைய பிறப்பு எப்ப இறப்பு எப்ப அப்படின்ற விஷயத்த இயற்கை என்கிற பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சம் தான் கடவுள். அதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு உருவம் வைத்து இந்து கடவுளுங்கிறோம், கிறிஸ்தவ கடவுளுங்கிறோம், நீ எந்த கடவுளாக வேணாலும் வைத்துக்கொள். ஆனா இந்த இயற்கைங்கிற பிரபஞ்சம் தான் தீர்மானிக்குது உங்களுடைய பிறப்பை இறப்பு வாழ்க்கையை. அந்த வாழ்க்கையை கணிச்சு சொல்றதா எங்க ஜோசியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 9 கோள்கள் இருக்கு இல்லையா. சிவபெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 சிவபெருமானுக்கு வந்து சிவன் கோயில்ல வந்து 9 கிரகங்கள் இருக்கு. அதே வந்து இங்க இல்ல அப்படின்னா இவர் 10 அவதாரம் எடுத்தார். இந்த 10வது அவதாரங்கிற கல்கி அவதாரத்தை இன்னும் அவர் எடுக்கவே இல்லை. இந்த கல்கி அவதாரத்தை வச்சுக்கிட்டு எப்படி மறைச்சு விளையாடுறாரோ அதே மாதிரி இந்த மாந்தி என்ற கோள்களை வைத்து நாங்க மறைச்சு விளையாடுறோம் ஜோசியர்கள். இதான் இந்த மாந்தி என்பது கணக்கிட்டே தீரணும். அப்ப மொத்த கோள்கள் 10, இந்த மாந்தி மட்டும் மறைச்சு விளையாடுறாங்க. அந்த மாந்தி யோகத்திலேயே பிறக்கும் போதே மரண போராட்டத்தில் பிறப்பவர்கள் தான் இந்த சிசேரியன் குழந்தைகள். பிறக்கும் போதே அவங்க மரண போராட்டத்தில் பிறக்கிறாங்க. அந்த சிசேரியன் குழந்தைகளுக்கு லக்னத்திலே மாந்தி இருக்கும், அது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அதனால இது தவறு ஒன்றும் இல்லை. அதனால அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதா பார்க்க கூடாது அப்படின்லாம் ஒண்ணு இல்லை. எல்லாருக்கும் ஜாதகம் பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்துல பிறக்கிறத இறைவன் தீர்மானித்த பொழுது அது.